நாய்களை வந்து மனுஷன் கூட ஒப்பிடாதீங்க அப்படிலாம் வந்து இவர் டைரக்டா பேசினாரு. ஆனா ஒரு நிமிஷம் இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. இவர் பேர் பக்கர்வால். சொல் பேச்சு கேட்கிற அழகான ஒரு குழந்தை மாதிரி. அப்போ வந்து இவர் சொல்ல வர்றது என்னன்னா, அவர் வீட்டுல வளர்க்குற காசு கொடுத்து வாங்கின ஒரு காஸ்ட்லி பிரீடை வந்து அவர் குழந்தையா நினைப்பாராமா. இந்த தெருவுல இருக்க அந்த நாய்களை வந்து குழந்தை மாதிரி யோசிக்க மாட்டாராமா. இது வேற பிளே வந்து இவங்க நடத்திருக்காங்க, வேற எதுவுமே கிடையாது. மனுஷங்க கூடவும் இந்த மாதிரி முட்டாள் மாதிரி இந்த ப்ரோக்ராம்க்குன்னு சில வாட்சர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து ஏமாத்துறதுக்காகவும் இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த பண்ணி அவர் வேற என்னமோ ட்ரை பண்ணாரு. அது வேற எங்கேயோ இப்போ முடிஞ்சிருச்சு. அண்ட் அதுக்கான ஒரு ஜஸ்டிஸும் கிடைச்சிருச்சு. இவர் மேல வந்து கோர்ட்ல வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி ஃபைல் பண்ணாம இருப்பாங்க? இப்ப மனுஷங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ரூல்ஸ் இருக்கோ, எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் இந்த சொசைட்டில இருக்கோ, அதை விட அதிகமா இந்த பெட்ஸுக்கு இருக்கு. எவ்வளோ வந்து அவங்களுக்கு லா இருக்கு, ப்ளூ கிராஸ் டீம் இருக்கு. இவ்வளோ சிஸ்டம் வந்து இருக்கும்போது ஒரு மனுஷன் சாதாரணமா இப்படி வந்து ஒரு டிவி சேனல்ல வந்து பேசிட்டு போக முடியுமா? ஸோ அதுக்கான விளைவுகள் என்னவோ அது வந்து அவர் ஃபேஸ் பண்ணட்டும். பட் ஆனால் மனசாட்சிப்படி அவர் வந்து கண்டிப்பா இந்த விஷயம் பேசினதுக்கு வருத்தப்படணும். அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் கிடைக்குதோ கிடைக்கலையோ, இந்த விஷயத்துக்கு அவர் வருத்தப்படணும்.